எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டெலிஷியஸான சம்மர் அண்ட் இஃப்தார் ஸ்பெஷல் டெசர்ட் மில்க் ஃப்ரூட் புட்டிங் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். பாலும் பழமும் வச்சு செய்யக்கூடிய ஹெல்த்தியான இந்த ரெசிபியை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற ஃப்ரூட் என்னென்னா ட்ராகன் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, கிவி, ஆரஞ்சு அண்ட் இது கூட ஒரு பனானா ஒன்று எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஆரஞ்சை மேலே உள்ள ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கிடலாம். ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறது நம்மளோட விருப்பம்தான். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஆரஞ்சை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபைனலாக டெக்கரேட் பண்ணும்போது நமக்கு ஷேப் பிடிக்கலன்னா நம்ம மாற்றிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ராபெரியை கட் பண்ணிக்கிடுறேன். இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கிடைச்சதுனால நான் இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் சேர்க்குறதுக்கு 4 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் சேர்க்குறதுனால இந்த புட்டிங் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நேரங்கள்லையுமே வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. எனக்கு கிடைச்சதுனால நான் இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பழத்தை நான் 4ஆக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்கின்னை தனியாகவும் ஃப்ளஷை தனியாகவும் பிரித்து எடுத்துடலாம். இந்த முழு பழத்தையும் நான் புட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பாதி பழத்தை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளஷை தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு விரும்பிய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சேர்க்குறதும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கிவி எடுத்திருக்கேன். ஸோ இதில் டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட ஸ்கின்னை வந்து பீலரை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரூட்டையும் வந்து நமக்கு விரும்பிய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் ஃப்ரூட் சேர்க்கும்போது புட்டிங் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு எல்லா ஃப்ரூட்ஸையுமே வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி இதை மாற்றிக்கிடலாம். இந்த புட்டிங்கோட ஒரு பனானாவையும் சேர்த்து செய்யும்போது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிடலாம். இப்போது ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, ட்ராகன் ஃப்ரூட், கிவி அண்ட் பனானா எல்லா ஃப்ரூட்ஸையுமே வந்து கட் பண்ணி எடுத்தியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் 500 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் பவுடரை சேர்த்துக்கிறேன். நம்ம அகர் அகரை அப்படியே முழுசாகவே சேர்த்தோம்னா அது கரைகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் சேர்க்கும் போது இது சீக்கிரமே நமக்கு கரைஞ்சி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அகர் அகர் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் 500 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அகர் அகர் நல்ல தண்ணியில் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மில்க் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அகர் அகர் திப்பி திப்பியாக நமக்கு தெரியாது. இப்போது பாலோடு சேர்த்து அகர் அகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் அகர் அகரை முழுசாக சேர்க்குறீங்கன்னா 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இது அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும். ஸோ அகர் அகர் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஸ்வீட்னஸ்க்காக 200 கிராம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இதில் நான் சுகர் சேர்க்கலை, சுகருக்கு பதிலாக தான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறதுனால புட்டிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கண்டென்ஸ் மில்கை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே நான் க்ரீன் கலர் பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டென்ஸ் மில்க் பாதியாகவும் சுகர் பாதியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போது பால் ஓரளவுக்கு வத்திருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கிடலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இப்போது நம்ம ஆற வச்ச பாலில் மீதி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிடலாம். நம்ம பவுலில் பாதி ஃப்ரூட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். மீதி ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மில்க் ஃப்ரூட் அகர் அகரை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது ரெக்டாங்குலர் ஷேப் பவுல். எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
நம்ம மில்க்கை டைரெக்டாக ஊற்றும்போது நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு மில்க்கை மட்டும் சேருங்க, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாலை ரொம்ப ஆற வச்சுட்டேன்டா அது ஓரளவுக்கு திக்காயிடும். ஸோ அதனால் லைட்டாக வார்மாக இருக்கும்போதே வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மில்க் அகர் அகர் செய்யும்போது 2 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் பவுடர் சேர்த்தாவே போதும், சரியான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். பட் நம்ம இதில் ஃப்ரூட் சேர்க்குறதுனால 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா தான் ஃப்ரூட்ஸும் மில்க்கும் சேர்ந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிடும். இப்போது இந்த மிக்சர் எல்லாத்தையுமே வந்து பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படியே செட்டாக வச்சுருங்க. நம்ம இதை அப்படியே வச்சாதான் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வச்ச பொசிஷன்லேயே அப்படியே இருக்கும். இப்போ இதை ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போது இதோட ஓரங்கள்லாம் நைஃபை வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்படி செய்யும்போது நம்ம ட்ரேவில் கவுத்தின உடனே வந்து இது ஈஸியாக வந்து கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை ஒரு நைஃபை வச்சு நமக்கு விரும்பிய ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சம்மர் டைம்லேயும் சரி நோம்பு டைம்லேயும் சரி நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம பாடியை குளிர்ச்சியாக்குறதுக்கு கண்டிப்பாக அகர் அகர் சாப்பிடணும். அதோட இந்த ஃப்ரூட்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது இது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இடையில வந்து பவர் ஆஃப் ஆனதுனால இது கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இது நல்லாவே செட் ஆகிருக்கும். இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சொல்லவே வேணாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.